கேப்டன் நான் என் செல்லக்குட்டின்னு தான் கூப்பிடுவேன். அவருக்கு மனைவியாய் நான் வாழ்ந்ததை விட தாயாக தான் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். பரபரப்பான அரசியல் சந்திப்புகள், செய்தியாளர்கள் சந்திப்புகள் என எப்போதும் பிஸியாக இருக்கும் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவ்வப்போது பல்வேறு மேடைகளில் அரசியல் குறித்தும் கூட்டணி குறித்தும் பேசுவதுதான் வழக்கம். அரசியல் தொடர்பான இவரது பேச்சுக்கள் பல நேரங்களில் பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் நேற்று நடந்த விழாவில் பிரேமலதா விஜயகாந்தின் பேச்சுதான் பலரையும் கண்கலங்க வைத்துள்ளது. கேப்டன் நான் என் செல்லக்குட்டின்னு தான் கூப்பிடுவேன். வீட்டுல இன்னைக்கு உங்க முன்னாடி நான் சொல்றேன். திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியில் நேற்று தேமுதிகவின் முப்பெரும் விழா அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் பிரேமலதா விஜயகாந்த் உயிரிழந்த தனது கணவர் விஜயகாந்த் குறித்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு பேசிய அந்த வார்த்தைகள் தான் கட்சி தொண்டர்களை கண்கலங்க வைத்தது. ஆனா கேப்டனுக்கு ஒரு தாயாக நான் வாழ்ந்த காலங்கள் தான். அவர் உடம்பு முடியாம போனப்ப மட்டும் கிடையாது, அவர் நல்லா இருந்த பொழுதே அவர் அந்த அன்புக்காக ஏங்குகிறார், அவருடைய அம்மா பாசம் இல்லாமல் ஏங்குகிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டதனால் ஒரு தாயாக தான் கேப்டனோடு வாழ்ந்திருக்கிறேன். பலமுறை நான் திண்டுக்கல் வந்துள்ளேன். திண்டுக்கல் என்றாலே அது கேப்டனின் கோட்டை. தமிழ் மொழியில் மட்டுமே நடிப்பேன் என வாழ்ந்து காட்டியவர் தான் விஜயகாந்த். விஜயகாந்த் ஒரு வயதில் தாயை இழந்தவர். அவருக்கு நான் தாயாக இருந்தேன். அவரை பேபி என்றுதான் அழைப்பேன். அவருக்கு அனைத்தும் நானே, எனக்கு எல்லாம் அவரே. ஷூட்டிங் நடித்து முடித்து எத்தனை மணிக்கு வீட்டிற்கு வந்தாலும் இரவு முழுவதும் காத்திருந்து அவருக்கு சூடாக உணவு கொடுத்து விட்டுதான் உறங்கச் செல்வேன் என பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். காலையில 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனா மிட் நைட் தான் வருவார். நடுராத்திரி தான் ஷூட்டிங் முடிச்சு வருவார். ஏன்னா ராத்திரி பகல் உழைத்தவர். ஒரு வருடத்திலே 14 படம் 15 படம் ரிலீஸ் பண்ணணும்னா எந்த அளவு அவர் கடுமையாக உழைச்சிருப்பார் என்பதை நீங்களே பார்த்துக்க. அப்ப மாசத்துக்கு 2 படம்னா அப்ப எந்த அளவு அவர் உழைப்பை போட்டிருப்பார் என்பதை சிந்திச்சு பாருங்க. தொடர்ந்து பேசிய அவர், விஜயகாந்த் பெண்களுக்காக பல உதவிகளை செய்தவர். மக்கள் விஜயகாந்தை தவற விட்டு விட்டனர். அவரிடம் பணம், புகழ் எல்லாம் இருந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி மக்களுக்காக வாழ நினைத்தார். இப்படி பல நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருந்த போதே பிரேமலதா விஜயகாந்த் கண்ணீர் விட்டு அழுதார். இந்த காட்சிகள் தான் கட்சி தொண்டர்கள் மட்டுமின்றி பொதுமக்களையும் கண்கலங்க வைத்தது. கேப்டன் நான் என் செல்லக்குட்டின்னு தான் கூப்பிடுவேன். வீட்டுல இன்னைக்கு உங்க முன்னாடி நான் சொல்றேன். மேபி பெரும் கணவரா நான் அவர் பார்த்திருந்தா எல்லாரும் மணி நான் ஈஸியா இருந்திருக்கிறேன். ஆனா கேப்டனுக்கு ஒரு தாயாக நான் வாழ்ந்த காலங்கள் தான்.